Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன anime பார்க்க போகிறோன்னா இக்ஷியோன் சாகா டிடியோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸாக நீங்கள் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துருந்துங்க. இந்த அனிமேல ஒரு காமெடியான விஷயம் இருக்குது. அது என்னன்னா, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்க பார்த்தியில இது எடுத்தவங்க அவனுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தோட பட்டுக்கிட்டு இதோட கதையை லைட்டாக மாற்றி விட்டுக்கிறாருங்க. ஏன்னா ஆக்சுவல் கதையை போட்டால் கொஞ்சம் வந்து டைம் அதிகம், அது மட்டும் இல்லாமல் காசும் அதிகம்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ண உடனே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் இருக்க ஒரு பில்டிங்கை தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளே நிறைய பேர் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்காக்னிட்டோ அப்படின்ற ஒரு கேங்கை பற்றி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. நம்ம இறக்கெல்லாம் அதில் தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது உல்கா அப்படின்ற ஒரு ரிலீஜன், அதாவது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அந்த மாதிரி அது ஒரு ரிலீஜன் போல். அதுக்குள்ளே இருக்க ப்ரீஸ்ட் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு இன்னும் அந்த பிரின்சஸை பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை அது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தடை ஆகிட்டு இருக்கு. ஏன் எருக்க அனுச்சிங்களே, எருக்கு ரொம்ப பயங்கரமான ஆள், உனக்கு இருக்க திறமைக்கு அவன் ஈஸியாக பிடிச்சிருப்பான், அவனாலேயே பிடிக்க முடியலனா நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அவங்களோட படையில் புதுசாக ஒரு ஆள் சேர்ந்துருக்கதை கேள்விப்பட்டோம். அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு ஹைப்பரியான்றதையும் கேள்விப்பட்டிருக்கோம். அவன் கையில் ஒரு ஆல்மா கியர் இருக்கான், அதனால தான் கஷ்டமாக இருக்க பிடிக்கிறதுக்குன்ற மாதிரி சொல்லி யார் அது அந்த மாதிரி ஆள் இப்படி பிரின்சஸ் கடியில் போனால் ஆல்மா கியர் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவன் வந்து திறமைசாலியாக இருந்தால் எப்படி வந்து அவன் கடியில் போய் ஒர்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்க அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளால் தான் வேற உலகத்துலேருந்து வந்திருக்கானே, பேசாமல் இருக்குக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம மறுபடியும் நைட்ஸ் எல்லாம் அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஒருத்தர் கேட்க, அதெல்லாம் தேவையில்லை, நான் பார்த்துரு இந்த விஷயத்தை, உனக்கு நம்ம மறைஞ்சிருந்தே உதவி செய்யலாம். ஏன்னா டேரெக்டாக உதவி செஞ்சா அவன் வந்து கோவப்படுவான். ஏன்னா அவன் ஒரு சூப்பரான கமாண்டர், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து ரைட் ரொம்ப அதிகம், அதனால் நாம உதவி செஞ்சோன்னு அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கூண்டு மாதிரி இருக்கு அண்டர் கிரவுண்டில், அங்கே இறங்கி போறாரு காட்ஸோட. அப்போ அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கு, பச்சை கலரில் பார்க்கறதுக்கு காப்ளின் மாதிரி, ஆனால் பெரிய சைஸில். இவரை பார்த்த உடனே லபோதிபோன்னு ஓடி வந்து அதை கூண்டை அடிச்சுக்கிட்டு எனக்கு வந்து மீட்டு கொடுங்க, நல்லா ஜூஸியான மீட், அதாவது கறியை கொடுங்க, பசிக்குது, சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதுப்பா, நல்ல கறி கொடுப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கான். என்ன கறியாக இருந்தாலும் சரி, தின்னான கறியாக இருந்தாலும் சரி, ஹார்டான கறியாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கறியாக இருந்தாலும் எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்க, ஓ அப்படியா ஜார்ஜ், உனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் சொல்ற வேலையை உனக்கு முடிச்சேன்னா உனக்கு நிறைய கறி தரேன், அது வந்து சரியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கூண்டை அவுத்து விட்டுறாங்க. வெளியே வரான். அவன் ஒரு 6 அடி இருப்பான் போல, பார்க்கறதுக்கு லேட்டா மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். காப்ளினியும் கப்பான ஒரு கிரீச்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் கிராஸ் பிரீட் விட்டா மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கிறேன். நீ இந்த வாட்டி வேட்டையாட வேண்டியது 4 பேர், அதில் 2 பேர் பொண்ணு 2 பேர் பசங்க, 2 சாஃப்ட் மீட் 2 ஹார்டான மீட், என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆஹா எனக்கு சாஃப்ட் மீட்டா ரொம்ப பிடிக்கும், அதான் என்னோட ஃபேவரட் பாஸ், அதை நான் பார்த்துக்கிறேன், வேலையை என்கிட்ட விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த மான்ஸ்டர் வேலையை எடுத்துக்கிறான். வேற எதுவுமே இல்லை, நம்ம ஆட்களை சாவடிக்கிறதுக்காக தான் அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் கேபிட்டலுக்கு எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் தான் அவன் இந்த கேபிட்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அந்த கேபிட்டலுக்கு போனால் நான் வந்து என் உலகத்துக்கு போயிடல அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்லும், கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாது. நீ வந்து கையிலேருந்து விழுந்ததுனால ஒலிவிடியாலேருந்து வந்திருப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தேகப்படுறோன்ற மாதிரி சொல்ல, ஓ அந்த ஸ்கையில் இருக்க கேஸ்டல் அதை தான் சொல்கிறீங்களா நீங்கள்? சாம நான் கேபிட்டலுக்கு போகிறதுக்கு பதில் அதுக்கே போயிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லடி, அது பயங்கரமான உயரத்தில் இருக்க, அதுக்கு போகிறதுக்கு வழி வந்து எங்களுக்கே தெரியாது, அதனால தான் கேபிட்டலுக்கு போக சொல்கிறேன், அங்கே தான் டெக்னாலஜி புதுசாக கண்டுபிடிச்சிருந்தா உனக்கு வந்து மேலே போக முடியும், அதனால் மூட்டையன் கூட வாடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஸ்டீலேருந்து சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், இந்த மாதிரி சாதாரணமான ஏரியாஸில் வந்து அவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருக்காது, கேபிட்டலில் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அங்கே தான் ராயல்ஸ் எல்லாருமே இருக்காங்க இல்லையா. போகிறேன் அந்த ஒலிவிடியா கேஸ்டலுக்கு போகிறேன், அங்கே இருக்க அந்த இக்ஸியானு யாரோ சொன்னீங்களா, அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி என் உலகத்துக்கு திரும்பி போயிட்டு என்னோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். அங்கே இப்படி நண்டு போகிறது அந்த கப்பா மண்டை வந்து பார்த்துருக்குது, ஓ இவங்க தான் நான் வேட்டையாட வேண்டியவங்களா, பார்க்கறதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கு, எப்போ இவங்களை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அவன் உலகத்துக்கு போகிறதுக்கான பிளான்லாம் போட்டுட்டு இருக்கான். இப்படி மேலே ஏறுறான், அவங்க கிட்ட காலில் ஓடுறான், அப்படியே வந்து நம்ம உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிற எப்படி ஐடியா அப்படின்ற மாதிரி பிளானை போட்டுட்டு இருக்க. சரி அந்த கேபிட்டலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்டீல் கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா மினிமம் ஆச்சு 2 மாதம் ஆகும் அப்படின்ற, எனக்கு 2 மாதமா, ஆமாட்டா நந்து போன பின் எவ்வளோ நாள் ஆகும் அப்பா, பேசாமல் டெலிபோர்ட்டேஷனு அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணலாம்ப்பா, இல்லை எதனா ட்ரெயின் அந்த மாதிரி எதனா பிடிச்சி போகலாம், 2 மாதம்ல ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே உனக்கு வந்து சிச்சுவேஷன் என்னன்றது நல்லாவே தெரியும் இல்லையா, பிரின்சஸோட உயிருக்கு ஆபத்து, அவங்கள பாதுகாத்து கூட்டு போனோம் அப்படின்னா மறைஞ்சு தான் போகணும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், ஈஸியாக நம்மளை பிடிச்சிருவாங்க, அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அவங்க வந்து உன்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ உதவி செய்ய, அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து நீ பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, சரி சரி ஓகே நம்மளாம் கோவப்படாதீங்க, நான் உதவி செய்கிறேன், அவங்களை வந்து பாதுகாப்பாக கூட்டு போய் கேபிட்டல் ஒன்றும் அவள் தானே அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்க உள்ள நம்ம மெய்டு வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸ்டீல் உடனே வாயன், பிரின்சஸ் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது அது நடக்குது அது வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து வர்றாங்க, என்னமா உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்மால் கத்திட்டு வரான். எல்லாருமே பிரின்சஸோட ரூமுக்கு தான் போகிறாங்க.
போறாங்க. உள்ள போனவொடனே பார்த்தீங்கன்னா சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்த உடனே இவங்க ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ஷாக்கு. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ உள்ள திறந்து பார்க்குறேன். என்ன ஒண்ணுமே இல்லையா, சாதாரணமாக தானே உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை பிடிச்சி வெளியே போட்டு கதவை சாத்திட்டு அப்புறமா கத்துறாங்க. டே வந்து வாய மூட்டுற அப்படின்னு. என்னடா ஆச்சு, அவன உடம்பு சரியில்லையா, நார்மலா தானே இருக்கான், எனக்கு எதுவும் வித்தியாசம் எதுவும் தெரியல, நீங்க எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்பா அவனுக்கு இதை பத்தி தெரியாது, கொத்தார் கம்னு அவங்க வந்து அது ஆக போகுது அதை பார்க்கலையா அப்படின்ற மாதிரி தான் இவன் கத்திட்டு இருக்கானுங்க. எனது அதா டே அது இதுன்றீங்க, என்னன்னு ஒழுங்கா சொல்லுடா நாய்களை, எனக்கே ஒன்றுமே புரியல, அது இதுன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, நீவா எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்ற மாதிரி தான் நம்மால் கத்துறா. அதுக்கு ஸ்டீல் என்ன சொல்றான், அவங்க மண்டே நீ நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்கறான். மண்டையை வந்து எடுத்து பார்த்தா தான் தெரியுது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரே ஹேர், அதாவது வந்து ஹேர் நட்டுன்னு இருக்கு. தூங்கி எழுந்துச்சுன்னா ஒரு சில ஹேர் மட்டும் தனியாக நின்று இருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஆடா பாவி, இதைத்தான் நீ வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா, தூங்கி எழுச்சா இந்த மாதிரி எனக்கு கூட நிறைய இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது அது உங்களுக்கும் இருக்குமா, மிகப்பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் வரும்னு நினச்சேன், உனக்கு எப்படி அதான் வரும் அப்படின்ற மாதிரி கேட்க, எப்பா தூங்கி எழுச்சா எல்லாருக்கும் அப்படித்தான்ப்பா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது வேற ஏதோ அறிகுறி போல, இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கண்டிஷன், ராயல்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஆகும், நான் உனக்கு வந்து அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன், முதல்ல இப்போ வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிச்சனுக்கு போயிட்டு, பிரின்சஸ் வந்து லைட்டா பசிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால சமைக்கலாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய இருக்கு, ஃப்ரைடு சிக்கன் அது இதுன்னு செய்யலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. ஆனால் இது பத்தவே பத்தாது, டே நீ வந்து ஸ்டீல் கூட போயிட்டு இன்னும் நிறைய வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மேடு சொல்ல, ஏமா இதை வந்து போடுவாதா, ஊரே சாப்பிட்ற அளவுக்கு சோறு இருக்கு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கு. அந்த இதோட ஓனர் வந்து கத்துறாரு, என்னம்மா இவ்வளோ சோறு வச்சுட்டு என்ன பண்றீங்க, இது வந்து எங்களுக்கு சொந்தமாதுன்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு காசு நான் தரேன்ப்பா, அதுவும் இல்லாம இந்த இடத்த வேற யாருக்கும் ரெண்ட் விடாது, இது வந்து எங்களுக்கே விட்டுரு, ஏன்னா ரெண்ட் விட்டா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி ஸ்டீல் கத்திட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பெரிய விஷயம் போல, போயிட்டு வெளியே போய் வாங்கினாங்கடா அப்படின்ற மாதிரி மேடு கத்த, வேற வழியே இல்லாம நம்ம ஆட்களும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்காங்க. ஒரு கடையில் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பா மாட்டை இருக்கான் பார்த்தீங்களா, கொல்றதுக்காக தான் காத்துட்டு இருக்கான் கரெக்டான சுச்சுவேஷனுக்காக. என்னதான் ஆச்சு, இவ்வளோ சோறு யாருக்கு எடுத்துன்னு போறீங்க அப்படின்ற மாதிரி நம்மால் கேட்க, இப்பதான் வந்து ஸ்டீல் ஒரு உண்மையை சொல்றாரு. அதாவது என்னன்னா, நீ அவங்களை கோவப்படுத்தாத, அவங்களை வந்து எதுவுமே தப்பா பேசாத, அவங்க சொல்றதை மட்டும் வாயை மூட்டு செய்ய, ஏன்னா இப்போ அவங்க ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்காங்க. ராயல்ஸ்க்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான கண்டிஷன் சொல்லுவாங்க. இது வந்து வந்துடுச்சுன்னா அவங்க என்ன ஆவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்குவாங்க. அது முடி நட்டு இருந்து பார்த்தியா, உங்க உலகத்தில் எப்படின்னு தெரியல, எங்க உலகத்தில் வந்து அது மிகப்பெரிய சைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு முடி தான் நட்டுன்னு இருக்கு, அதே மாதிரி 3 முடி நட்டுட்டு இருந்தா இந்த உலகமே அழியுமா, அது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நேரில் பார்த்தது இல்லை, அது வந்து நம்ம தடுத்தே ஆகணும், எப்படியா இருந்தாலும் வந்து தடுத்தாகணும், அதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கா. என்னடா அவ்வளோ சீனாடா டே, பொடி வாண்டால என்னடா பண்ண முடியும், 3 முடி நட்டுக்கு நம்ம போட்டால் உலகத்தை அழிச்சிருவாளா அவ, இதெல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஜோக்கடா இது அப்படின்ற மாதிரி நம்மால் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெய்டு போட்டு குக்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமா, பெரிய பெரிய அண்டாங்கொண்டாலாம் போட்டு கிண்டி கிண்டி சமையல் செஞ்சுட்டு பெரிய பெரிய பிளேட்ல வச்சு எடுத்துன்னு போய் பிரின்சஸ் கையில் கொடுங்கன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஆட்களை தட்டு தட மாதிரி எடுத்துன்னு போறாங்க. அங்க போய் பார்த்தா அதே மாதிரி ஒரு 10-20 பிளேட்டை மொத்தமா வயிற்று நக்கி வச்சிருக்கா அவ. இவங்களும் பார்த்தீங்கன்னா அது பெரிய பெரிய பிளேட்ஸ் திரும்பி வைக்கிறாங்க. பிளேட்டை வச்சு 5 செகண்டே பார்த்தீங்கன்னா அது காலி ஆகி போயிடுது. யாரா அது கொடலா இல்ல கடலா, சைட்ல யாருன்னா உட்காந்துங்கிறாங்களா, எப்படி அதை ஒரே கல்ப்ல இப்படி சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி நம்மள கத்திட்டு இருக்கான். டே வாய மூட்டு வாழா அப்படின்ற மாதிரி வலிச்சிட்டு வந்துட்டு இருக்க. சமைச்சு பார்த்தீங்கன்னா மேரியாக்கு கையே வந்து பார்த்தீங்கன்னா மறுத்து போயிடுது. ஐயோ இதுக்கு மேலே சமைக்க முடியலன்னு என்ன பண்றேன்னா கயிறு எடுத்து அதை வந்து கட்டிக்கணும், இது விட்டாலும் சமைக்க மாட்டான்னு நினைச்சியா, நான் கடைசி வரைக்கும் சமைப்பேன்டா, கடைசி வரைக்கும் சமைச்சு போட்டான், அவங்க பசி ஆத்துவான்டா அப்படின்ற மாதிரி அவன் கட் பண்ணிட்டு இருக்கா வெஜிடபிள்லாம். இவங்களும் பார்த்தீங்கன்னா சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. வாங்கிட்டு வந்ததும் சரி, அங்கே இருந்ததும் சரி எல்லாத்தையும் போட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஊரே சாப்பிட்டுருக்கலாம் போல, அவ்வளோ சாப்பிட்டுட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் பசிக்குதுன்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கா. இதெல்லாம் நம்பவே முடியல, என்னடா இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இது, அது என்ன உள்ள பிளாக் ஹோலா வச்சிருக்கான் அந்த குடலுக்குள்ள, எப்படி அவ்வளோ இறங்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மால் கத்திட்டு இருக்கான். இப்படியே பேசிக்கிட்டே இருக்க அந்த பிரின்சஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 முடி நட்டுக்குது. இதை பார்த்து நம்ம ஸ்டீல் இருந்து பயந்துகிட்டு இருக்கா. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன பண்றான்னா, டே ஸ்டீல் நீ பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ பேசுறது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, என்ன பண்ற, இனிமே நீ வந்து போன மாதிரி பேசுற, ஒரு வார்த்தைக்கு முன்னாடியே மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல எடுத்து மியாவா, ஏமா என்னை பார்த்து என்னம்மா சொல்லிட்டேன், நான் வந்து கிராஜுவேட் ஆனவன் யூனிவர்சிட்டியில, அதுவும் இல்லாமல் நான் ராயல் நைட்ஸை சேர்ந்தவன், இது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய மலமான மாதிரி இருக்கேன், என்ன போய் மியான்னு சொல்ல போறிய கேட்ஸ் மாதிரி, சுற்றி இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஒரு எறும்பு மாதிரி இருக்க ஆளு போய் மியாவ் மியாவ்னு சொன்னா ஐயோ வேற வழியே இல்லையே, உலகம் அழியாது இருக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, சொல்ற மாதிரியே செய்யறேன் மியாவ் அப்படின்னு சொல்றா. யாரா நீ, அவ சொல்றான்னு சொல்லிட்டு நீயும் மியாவ் மியாவ்னு சொல்லிட்டு இருக்க, பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கு, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மால் பார்த்துட்டே இருக்க. பின்னாடி அந்த பெட்டு உட்காந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, ஏய் பெட்டு இனிமே நீ வந்து ஒரு பறவை, அது மாதிரி தான் நீ நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி பிரின்சஸ் சொல்ல, அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா நல்ல அறிவாளி போல என்ன பண்ணுதுன்னா குயிக்குன்னு சொல்லிட்டு பறவை மாதிரி படிக்கிட்டு இருக்கு. ஆடா பாவி நீ மாடா நடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் நம்மால் பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி சமைச்சு அவங்களாம் பைத்தியக்காரனாவே ஆயிடுறாங்க. ஜம்போ சைஸ் பண்ணி குட்டி வச்சு ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. யாரா நீங்க எல்லாம் பைத்தியக்காரங்களாடா, நீங்க ஏதோ குழந்தை வந்து கேட்கறான்றதுனால நீங்க சமைச்சு போட்டீங்க, சரி அதுக்காக இவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நான் போய் பேசிட்டு வரேன் சொன்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஒரு பார்ட்டியில் இருக்கோன்றதை மறந்துட்டீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்மளால ஒன்னா சேர்ந்துலாம் ட்ராவல் பண்ண முடியாது, அது அவங்களுக்கும் நல்லா தெரியும், அதனால நம்ம பேசி பார்க்கலாம், நீங்க வந்து பேசி பார்த்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம், நீங்க மூடிட்டு இருங்க நான் போறேன் அப்படின்னு நம்ம நம்மால் போக, அப்பாடே எதுவும் போய் டிஸ்ட் பண்ணி விடாரா அப்படின்னு நம்ம தான் கத்திட்டு இருக்காங்க. இவன் கேட்கற மாதிரி இல்லை, ஸ்ட்ரெயிட்டா பிரின்சஸோட ரூமுக்கு போயிட்டு நீங்க ரொம்ப பண்றீங்க, சுற்றி இருக்கவங்களை பற்றியும்
நினச்சி பாருங்க, அவங்கலாம் டஃப் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்காக. அதனால அவங்க தூங்க கூட இல்லை. நீ வந்து சோறுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்ட இல்லையா, அதனால பிளேட்லாம் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய, நம்ம எல்லாம் ஒரே பார்ட்டி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பிரின்சஸும் எதுவுமே கேட்காம பிளேட்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இது அப்படின்ற மாதிரி தான் சுற்றி இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து சைலண்டாக தான் இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வந்துட போதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. பிளேட்டை கொடுத்துட்டு அவங்க வந்து வெளியே போக பார்த்தியா எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சுது. இதைத்தான் நானும் சொன்னேன், நீங்கள் வந்து ஓவரா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை பார்த்த நம்ம 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை போட்டு குலுக்குன்னு குளிக்கிட்டு இருக்காங்க. டே என்னடா பைத்துக்கரத்தனை பண்ணனு, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துன்னு வச்சுக்கேன் உயிருக்கே ஆபத்து வரும். நீ வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏற்கனவே சொன்ன இல்லையா, அது ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷன். இது வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு. தேவையில்லாமல் கோலாத்தனமா எதுவும் பண்ணி கொலற பிரச்சனை பெருசாக்காத அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க சொல்கிறாங்க. அவ்வளோ எதுவும் பெருசாவாதரா, நீங்கள் தாண்டா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்கீங்க, அது சாதாரண குழந்தரா அப்படின்ற மாதிரி தான் நம்மால் சொல்லிட்டு ஆப்பிள் எடுத்து தின்னுட்டு இருக்கேன். எல்லாரும் சாத்திட்டு படுங்க, இதுக்கப்புறம் நாளைக்கு வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு வழியாக லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாரும் போட்டுக்குதான சூப்பரான சிச்சுவேஷன். யாருலேருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கப்பா என்ன பண்ணுறான், பொறுமையாக அந்த ரூம்ஸ்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வரும்போது அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. கிச்சனில் யாரான்னு பார்த்தா மெய்டு தான் நின்று சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓ முதல்ல ஊன்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். சாஃப்டான மீட் இருக்குன்னு நினைக்கிறேன். குத்துனா தான் தெரியும் குத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி கிட்ட வர நாயை யாரா அடி எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா சாஸ் ஒன்று கலக்கிட்டு இருப்பாங்க. எடுத்து மூஞ்சில ஊற்றி விட்டுறாங்க. அப்பா எரியுதேன்னு சொல்லிட்டு ஊருக்கிட்டே இருக்க. என்ன தைரியம் வந்தால் என் சமையலை கெடுக்கிறதுக்குன்னே வந்துருப்ப கப்பா நாயை, உலகமே அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே கவலையில் இருக்க. நீ என்னடா இங்கே வந்து ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? டேய் நீ என்ன தெரியுமா பண்ணுற, திரும்பி போகிற உங்கள் அப்பாவோட பால்ஸில் ஏறிக்கிறீ. நீ திரும்பி இங்கே வந்தேன்னு வச்சுக்க அவனை கொண்டு பிறந்தது ஏன்டான்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படுற அளவுக்கு பஞ்சு கொடுக்குறேன் பாரு. அவன் இங்கே உயிரை கொடுத்து வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ என்னடா வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் கன்றாவையான காமெடியெல்லாம் தூக்கின்னு போய் எங்கேயாவது போடுறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு குத்துன்னு மாற்றி செருப்பால் அடிச்சு அங்கேருந்து ஓட விட்டுறாங்க. இவனு பார்த்தீங்கன்னா பயந்து ஓடி வந்துடுறா. பார்க்கறதுக்கு தான் ஆளு பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் மாதிரி இருக்கான குழந்தை மாதிரி பயந்து ஓடி வந்துடுறா. ஐயோ யாரா அது பொம்பளை, சரியான முரட்டு பொம்பளையா இருக்கும் போல. கராத்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு உத வச்சுது பாரு, அப்படியே வெளியே வந்து ஊந்துருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு சரி அடுத்ததை கட்டதா யாராவது ஈஸியான ஒரு டார்கெட்டை போய் போட்டு சொல்லிட்டு வருவோம்னு சொல்லிட்டு படிக்கட்டில் ஏறி போய் பார்த்தா அங்க நம்ம ஸ்டீல் குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்காரு. ஆஹா பார்க்கறதுக்கே ஜெயிண்ட் மாதிரி இருக்கான். முதல்ல இவனை போட்டு தொழுவோம். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். இவனை போட்டு தொல்லிட்டனா மற்றவங்களா ஈஸின்னு சொல்லிட்டு பொறுமையா கிட்ட போக நகராத நகர்ந்தானா உன் பால்ஸை எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டே கிட்ட வர. டே ஒழுங்கா இங்கேருந்து போயிடு, நீ இங்கேருந்து போயிடுமியாவும், நீ இங்கேருந்து இருக்கக்கூடாது மியாவும் அப்படின்னு சொல்லிட்டு பூனை குரல்ல பேசிக்கிட்டு கிட்ட அப்படியே முறைச்சிக்கிட்டு வரான். இதை பார்த்து பயந்தே ஓடி போயிடுறான். யாரா இவன் ஜெயிண்ட் மாதிரி இருக்கா மியாவுன்னு சொல்லிட்டு வரான்னு சொல்லிட்டு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி பார்க்கறதுக்கு தான் ஆளு பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் மாதிரி இருக்கிறான். ஆனால் எல்லாத்துக்கும் பயந்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறா. டே நீ கொல்ல வந்தன்றத மறந்துட்டியா அப்படின்ற பார்த்தா பார்க்குற நமக்கு இருக்கும். அப்படியே ஓடி ஏதோ ஒரு இடத்துல வந்து மறைஞ்சிருக்கான். எந்த இடம்னு பார்த்தா வேற எங்கேயும் இல்லை, பிரின்சஸோட ரூம் தான். அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிடா. ஓ பிரின்சஸோட ரூமா சூப்பர்ரா, அவளோட தின்னான மீட்டை நினைக்கி சாப்பிட போறேன். தக்காளி இன்னைக்கு நீ தாண்டி ஜூஸ் அப்படின்ற மாதிரி அவ பொறுமையா படுத்திருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு போறான் குத்துறதுக்காக. அப்படியே குத்தத்துக்கு கையை ஓங்கும் போது அந்த 3 முடி நட்டுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் 1 நட்டுன்னு இருக்கும், அப்புறம் 2 நட்டுன்னு இருக்கும். இப்போ 3ஆவது 1 நட்டுக்குது. நட்டுக்கிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அவ கண்ணு வந்து ரெட்டா மாறி ஒரு மான்ஸ்டரா மாறிடுறா. இவன் அங்கே போட்டு பொழந்துட்டு இருக்கா போல. இந்த பக்கம் கீழே நம்மால் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். அவன் மேலே ஏறி உட்காந்து ஐயோ சாமி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கா. டே யாரா நீ பார்க்கறதுக்கு காப்ளின் மாதிரி இருக்க, ஆற கப்பா மாதிரி இருக்க, என் தலைமையில உட்காந்துக்கிட்டு இருக்க. டே ஜிப்பு போலடா, டே கையில மூத்திர அடிக்கிறடா, ஒரு நிமிஷம் இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். கையில எல்லாம் போட்டா இது போயிட்டான் போல. சாமி யார் சாமி நீ, உன்னையும் இந்த ஜோக்கர் கேங்ல சேர்த்துட்டானுங்களா, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சு அப்பவே சொன்னா அவன் குழந்தை. அவன் ரெக்வஸ்ட்டுக்கெல்லாம் அவ்வளோவா போகாதீங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக தான் ஆளெல்லாம் ஹையர் பண்ணி குக் பண்றாங்கன்னு தெரியல. உன்னை என்னப்பா பண்ணா, நீ எதுக்குப்பா பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல. பிரின்சஸ் ரொம்ப ஸ்கேரி, சரி பிரின்சஸ் அவங்க என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி வாயை மூட்டை வா நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போறாங்க. பொடிவாண்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அப்படியே பொறுமையா உள்ள போற. கேண்டில் பார்த்தீங்கன்னா அணைஞ்சிது. அப்படியே சுத்தி முத்தி பார்க்கறான். திடீர்னு பார்த்தா அந்த கப்பா மண்டே நான் காணோம், எங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அந்த பிரின்சஸ் என்ன பண்றா, தலைகீழ மேல தொங்கிட்டு இவனை தூக்கிட்டாங்க போல. நம்மளால சீலிங் எல்லாம் தேடி பார்க்கறான், அங்கேயும் ஆளை காணும். என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு மேல இருந்து தொப்புன்னு ஏதோ உழுதி யாருன்னு பார்த்தா கப்பா மண்டையை போட்டு அடிச்சு போட்டிருக்காங்க. அண்ணே நீங்க தானா அப்படின்ற மாதிரி நெருங்கி போக மேல இருந்து ஜொல்லு ஊத்துது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்து சுத்தி பார்த்துட்டு இருக்கான். யாரடா அது அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒரு உருவத்தை பார்க்கறா. சின்னதா மான்ஸ்டர்மா இருக்கு. வேற யாரும் இல்லை, இந்த பிரின்சஸ் தான். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஆயிடும் போல. அமாவாசை ஆனா கிறுக்கு பூச்சிக்கொண்டு சொல்லாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி போல. இது என்ன பண்ணுறா, நம்மளால போட்டு பெரட்டு ஐயோ சாமி என்னை காப்பாத்துங்க எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜனல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்து ஓடுறான். அவ்வளோதான், அந்த அசாசினேஷன் பிளானே ஃபெயில் ஆயிடுச்சு. உலகத்திலே ரொம்ப டேஞ்சரஸான அசாசினேன்னு சொல்லப்படுறான். அந்த ஜார்ஜியை பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிச்சு ஓட விட்டாங்க போல. அவன் திரும்ப வந்து எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்மளால என்ன பண்ணிருக்கான்னா வாங்கின அடியில் பழலாம் உடச்சிட்டு ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து சாதாரணமாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். குழந்தைங்களுக்கெல்லாம் கோஸ்ட் ஸ்டோரி சொல்லிட்டு வேற எந்த கோஸ்ட் ஸ்டோரியும் இல்லை. இவன் செருப்படி வாங்கின ஸ்டோரி ஏதோ சொல்லிட்டு இருக்கான். சின்ன மான்ஸ்டர் ஒன்று வரும், 3 முடி நட்டுன்னு இருக்கும். அதை பார்த்தா ஓடிடுங்க, இல்லை பிடிச்சி சாவடிச்சிரும் அப்படின்ட்டு. இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல காட்டும் போது ஏதோ டெரர் பீஸ் மாதிரி காட்டுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவனே சாத்தி சைடில் உட்கார வச்சிருவாங்க. அப்படியே இந்த எபிசோட காமெடியாக முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு
மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினச்சி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்.